முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். நாடகம் என்பதற்கு மிகவும் உணர்ச்சியான என்ற பொருளும் உண்டு. இதை தெரியப்படுத்தும் வகையில் நம் வெப்ஜிஆரின் சீனியர் கேஜி மாணவ மணிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் போரிட்ட நிகழ்வுகளை நினைவுபடுத்த வருகிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர் ஆவார். இவர் ஜனவரி 3, 1760 அன்று பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தவர். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாண்டிய மன்னன் கட்டபொம்மனின் வீரத்தை போற்றி அந்நாட்டை பரிசளித்தார். அங்கு ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்ட பொழுது ஆங்கிலேய அரசுக்கு கட்ட வேண்டிய வரி தொடர்பாக ஜாக்சன் துரையும் வீரபாண்டியனும் காரசாரமாக வார்த்தை மோதல் வசனங்கள். கதாபாத்திரங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சன் துரை. இந்த நிகழ்வு நடந்த இடம் ராமநாதபுரம். எதுவும் இருக்கக்கூடாது. அப்படியா? அவனுக்கு அமர எதுவும் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஓடி மறைந்து கொள்ளுங்கள். நீதான் வீரபாண்டியன் கட்டபொம்மன் என்பவரோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? யார் அங்கே? வெடூரம் வந்து வெட்டி நட்பை விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பினாலும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். அதை கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாவிடம் இருந்து நாட்டு உரிமை பெற்றிருப்போம் நாங்கள். மீனாக பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பது நாங்கள். இல்லைனால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. மொழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எனக்கா எண்ணிக்கை தெரியாது? அவன் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. உங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெறுகாலமாக வரி பணமும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றமழைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவர் நிறைய கண்டாயா? கலைஞர்களுக்கு கஞ்சிக்கணையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா மாதம் கெட்டவனே,
எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? மேல் நாட்டு உள்ளர் கூட்டம் தலைகளை நற்கதிர்களால் குவித்து விடும் ஜாக்கிரதை. Shut up! அதிகார முத்திரையிட்டு என்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பல, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை. அந்த பக்கம் எங்களோடு பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதத்தை எவனுக்கும் என்ற துணி பிறந்ததில்லை. எள்ளிவிட்டதா கூறிய உன்னை இனி உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு நின்று நட்பு நாடி வந்த ஒரு முறை தடுக்கிறது. என்ன மீசைய முறுக்குகிறாயா? அது ஆபத்து நற்குறி. உன்னை சிலை பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன? வர சொல் பார்க்கலாம். மானம் மலிந்து விட இல்லரா? மரத்தமிழ் எனக்கு. என் மடியிலை கை வைத்த உன் தலை உருண்டு வாட்டும். சங்கிலிடப்பட்டு கட்டபொம்மனை அழைத்து வருகிறார்கள். கட்டபொம்மனை பார்த்ததும் மற்ற பாளையக்கார மன்னர்கள் பயத்தில் எழுந்து நிற்கிறார்கள். அதை பார்த்த பேனர்மேன் அவர்களை உட்காரச் சொல்கிறான். அதற்கு கட்டபொம்மன் சிரித்த பின் பேசும் வசன காட்சிகள் பின்வருமாறு. இது நடந்த இடம் கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம். கதாபாத்திரங்கள்: வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆங்கிலேய அதிகாரி பேனர்மேன், எட்டப்பர். உட்காருங்கள் உட்காருங்கள். அகமளவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என்ன அழிந்திருக்கும்? எத்தப்பனும் தொண்டைமானும் இரவாது இருந்திருந்தால் உனக்காதான் உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவங்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு. நாய்களை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றி உள்ளது. நாய் ஒன்றுதான், அதுவும் நம்மளுக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியோடும் உங்களை சொல்லப்பட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏத்தப்பா, ஈன சொல் பேசாதே. நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அளித்தாய். இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விளையாட்டாய், வீணரை வணங்கினாய். வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோடையானாய். கூலியை வெட்டுக்கொள். நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். ஆனால் அந்நியன் உன்னை போட்ட வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நான் கூறுவது உனக்கு மட்டும் இல்லை, எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து குரங்களாய் கூனிக்கும் இன்னும் அந்த அத்தனை ஈனர்களுக்கும் மானமற்ற மடையர்களுக்கும் நான் கூறுகிறேன். கூறுவதென்ன? தூக்காரி உமிழ்கிறேன். ஏற்கும் சூரியன் கூட எங்களை கேட்டுதான் எரியும் வெய்யும். அந்த கதை இங்கு விடாதே அப்பனே. சூரியனை வேணாம் என்று ஒரு ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி அடிக்கும் கதையெல்லாம் இங்கே ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேற ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் மட்டும் பணியாதிருந்தால் அது உனக்கு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். பேச தெரிந்தவன். வெறும் பேச்சில்ல, மானத்தில் பாசம் உள்ளவன். வல்லவன், வாழ் வீச தெரிந்தவன். ஆனால் தான் வாள் பிடித்து வாழ வேண்டும் என்று
இல்லாதிருப்பான். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என் இனிமை பேசுகிறாய், போடும் முன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டு போகிறாய். நான் இப்போது தீர்ப்பு கூற போகிறேன். உயிர் மேல் ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடி ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட இதுவரை என் கழுத்து கட்டப்படாம இருக்க. என் தாய் இதை கேட்டுக்க வேண்டும். அவள் தள்ளாத வயதிலும் உன் மீது பொல்லாத புலியாக பாய்ந்திருப்பாள். அடே எத்தப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடமான கயத்தாரில் அவரது நினைவிடம் எழுப்பப்பட்டுள்ளது. அன்று ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் குரல் கொடுத்து வெள்ளையனை கதிகலங்க வைத்த அஞ்சா நெஞ்சர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அன்றே வீரத்தை உடையாக அணிந்து மண்ணின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய தியாகச் செம்மலை போற்றி இன்று நாம் தலை வணங்குவோம். Participants, காவலாளியாக ஹரீஸ்வரன், வீரபாண்டிய கட்டபொம்மனாக எம் கிருஷ் சொக்கலிங்கம், எட்டப்பனாக பிரகல்ராஜ், ஜாக்சன் துரை மற்றும் பேனர்மேனாக ஜனனி கண்ணன். இனிவரும் பொழுது இனிதே முடிய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.